ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, இன்றைக்கி தேதி வந்து 5/4/2025 சனிக்கிழமை அன்று என் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கோசரம் என் பிறந்த ஊர் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு புகழ்பெற்ற கோயில். இங்கு தூத்துக்குடியில் வீற்றிருக்கும் திவ்ய தர்ஷினி மிஸ் பனிமய மாதாவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் திவ்ய தர்ஷினி மிஸ் மாதா விழாவாக கொண்டாடுவார்கள். இந்த கோயிலின் வரலாறு என்னென்னா, மணிலாப்பட்டினத்திலிருந்து மாதாவானது இந்த சத்லேனா கப்பல் மூலம் ஏற்றப்பட்டு வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அப்போது வந்து புயல் காரணமாக, அந்த கப்பலில் ஏற்பட்ட புயல் காரணமாக இந்த மாதா சிறுவம் வந்து தூத்துக்குடியில் கரை ஒதுக்கப்பட்டது. மற்றொன்று சிலுவை மணப்பாடு கோவிலில் ஒதுங்கப்பட்டது. தூத்துக்குடியில் பனிமய மாதா கிபி 1555ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதியில் ஆலயமாக நிறுவப்பட்டது. இது தபசு காலமாக இருக்கனால அந்த பாடுபட்ட சிலுவையை வச்சுருக்கிறாங்க. இது வந்து சாண்டா மரியா ஓரா ப்ரோ நோபிஸ், இது லட்டின் வார்த்தை. இதோட தமிழாக்கணும்னா அருள்நிறை மரியே வாழ்க. இப்போ தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த மாதா திவ்ய தர்ஷினி பனிமய மாதா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம கேட்குற வரத்தை கொடுக்குறவங்க. இவங்க கடலோர பகுதியில் இருக்கும் இந்த மாதா மக்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுப்பவள் இந்த தாய் பனிமய மாதா. இந்த பேழையமானது என்னென்னா, இடைவிடா சகாய மாதா ட்ரெஸ்ஸு சின்ன துண்டு, அது வட்டிக்கான்லேருந்து போப்பு மூலமாக வந்துச்சு. அதை தான் இந்த பேழையமாக வச்சுருக்கிறாங்க. எல்லா பாக்கியத்தையும் இந்த மாதா வந்து நமக்கு வந்து தருவாங்க. நல்ல வல்லமை மிக்க மாதா. இது தபசு காலனால இந்த இயேசு பாடுபட்ட சிறுபமும் வச்சுருக்கிறாங்க.